படிச்சியா? படிச்சேன். 4 எபிசோட் படிச்சேன். முடிவு தெரிஞ்சுக்கணும்னு அவசரப்பட்டேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னமோ இருக்கு, சொல்ல. என்ன? வலுசா, நீங்க எவ்வளவு பெரிய ரைட்டர். நீங்க எழுதுனதை போய் நான் விமர்சனம் பண்ணலாமா? பரவாயில்ல, சொல்லு. நல்லா எழுதிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஆனா அந்த 570வது எபிசோட்ல மங்கா முருகனை திட்டுறாளே. ஆமா, திட்டுறா. அப்ப ஏன் அவ கெட்ட வார்த்தை பேசுறா? ஜூலி, மங்கா வந்துரு சாதாரண குப்பத்துல பிறந்த பொண்ணு. அதுக்கப்புறம் யாரோ தத்தெடுத்து வளர்த்தி படிக்க வச்சு அப்படி முன்னுக்கு வந்தவ. கோபம் வர்றப்போ அவங்க குப்பத்து பாஷை தானே வரும். அதுதானே இயல்பு. என்ன என்ன இயல்பு? அது கோபம் வரப்பல குப்பத்தாளுங்களை இப்படிதான் பேசுவாங்களா? ஜூலி, அது ஏண்டா பீத்திக்கிற நாயே, விருந்தாளிக்கு பிறந்த கசுமாலம் என்னையே டபாய்க்கிறிய நீ? போறம்போக்கு அறுத்து உப்பு கண்ணு போட்டுருவேன். அப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க. ஜூலி பாருங்க, என்ன பண்ண வச்சிருக்கீங்க பாருங்க. ஜூலி, ஜூலி, என்ன நீ? சாரி சார், சாரி. பட்டு கோவம் வந்துருச்சு, தப்பா நினைக்காதீங்க. எனக்கு கோவம் வரும்போது டென்ஷன் ஆயிட்டேன்னா என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. சாரி சார், சாரி. ஓகே, எல்லாருக்கும் ஒரு டைம்ல வர்றதானே. இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். ஜூலி, finished? தேங்க்ஸ். ஒவ்வொரு தடவையும் ஒண்ணு போகும்போது தேங்க்ஸ் சொல்வீங்களா? ஜூலி, உங்கள்கிட்ட பர்சனலா ஒன்று கேட்கலாமா? என்ன? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் தானே ஆயிடுச்சு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்ன சிரிக்கிற? புருஷ பொண்டாட்டிக்குள்ள விசுவாசங்கிறது 2 சைட்லயும் இருக்கணும். அப்படியா இருக்கு? ஆம்பளைங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பொம்பளைங்க நாங்க இன்னொருத்தரை நிமிர்ந்து கூட பார்த்துக்க கூடாது. அப்படிதானே நடத்திட்டு வரீங்க? நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த ராஸ்கல் என்னை ஏமாத்திட்டு இருந்தான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சாதிச்சுட்டு இருந்தான். பட் ஒன் டே பையன் வசமா மாட்டிக்கிட்டான். கையும் மையமா அவனையும் அந்த பொண்ணையும் ஒரு நாள் நேர்ல பார்த்தப்போ எனக்கு வெளியே வந்துருச்சு. ஏண்டி அருகட்டுவல, இந்த ஆளு தான் உன்னை தூக்கி போட்டு என்ன கட்டிட்டால, அதுக்கப்புறமும் ஏண்டி உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஏய் ஜூலி, இங்க பாரு, என்ன பப்ளிக் பிளேஸ்ல வந்து உளறிட்டு இருக்க? உளறிட்டு இருக்கேனா? கையும் கழுவுமா மாட்டினதுக்கு அப்புறம் கூட நீ ஒத்துக்க மாட்டியா? ஏய் ஜூலி, இங்க பாரு. பேசாத. இங்க நிக்கிற எல்லாரையும் சாட்சி வச்சு ஒண்ணு சொல்றேன். இன்னியோட இது விட்டுறணும். இதுக்கப்புறமும் உங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் இருந்துச்சு, அவ்வளவுதான், வெட்டி புதைச்சிடுவேன். I'll kill you. I'll kill you. I'll கொன்னு போட்டுவேன். I'll kill you. உன்னை வெட்டி போட்டுவேன். அன்னைக்கு நான் என்ன பேசினேன், என்ன பண்ண, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அவ கடைசி வரைக்கும் தப்ப ஒத்துக்கவே இல்லை. எப்ப கேட்டாலும் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், வேற எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்தான். ஏமா அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாமேன்னு அப்ப கூட கேட்டாரு. சரி, எல்லாருமே சொல்றாங்களேன்னு நானும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். ஆனா என் பேட் லக், இந்த சண்டை நடந்து 2 வாரம் கழிச்சு திடீர்னு அவன் இறந்து போயிட்டான். எப்படி? எப்பவும் போல 2 பேரும் ஜாகிங் போயிட்டு இருந்தோம். மூச்சு வாங்குதுன்னு சொல்லி இப்ப அவன் ரோடோரமா நின்றுட்டு இருந்தான். கால் சறுக்கிடுச்சு. 2000 அடி பீஸ் பீஸ் ஆயிட்டான். இதுல உன் கண்ணு முன்னாடியா? கஷ்டம். இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் ஜனங்க முன்னாடி வச்சு வெட்டிடுவேன் புதைச்சிடுவேன்னு வெறி பிடிச்சு கத்திருக்கேன். இது போதாதா?
நான் தான் என் புருஷனை கொண்டுட்டேன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. போலீஸ் விசாரணை, பத்திரிக்காரங்களோட சாணி அடிப்பு, கொடுமை. அதெல்லாம் இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த டைம்ல தான் உங்க மங்கா சீரியல் ஆரம்பிச்சது. ஜஸ்ட் மனசுக்கு ஒரு டைவர்ஷனா இருக்கட்டுமேனு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா பாலுசா, அத பார்க்க என் மனசுக்குள்ள இருக்கிற காயங்களுக்கு அதுவே ஒரு மருந்தாயிடுச்சு. அப்படியே உங்க மங்காவோட ஐக்கியமாயிட்டேன். பிரில்லியன்ட், ஜஸ்ட் பிரில்லியன்ட். அந்த வகையில நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டவன். சத்தியமா சொல்றேன் சார், உங்க மங்கா மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். விட்டா இன்னைக்கு போர் இப்படியே பேசிட்டு இருப்பேன். எபிசோட்ஸ் படிக்கணும், முடியறதுக்கு இன்னும் 2 தான் இருக்கு. படிச்சுட்டு வந்துட்டுமா? ஏண்டா அறிவு கட்ட முண்டோ, என் மங்காவை கொன்னுட்டியாடா? இப்படி கொல்றதுக்கு தான் அவளை மாஞ்சி மாஞ்சி உருவாக்குனியா? எதுக்குடா அவளை சாவடிச்ச? எதுக்குடா அவளை சாவடிச்ச? எதுக்குடா அவளை சாவடிச்ச? எதுக்கு அவளை சாவடிச்ச? எதுக்கு அவளை சாவடிச்ச? எதுக்கு? நான் எங்க சாகடிச்சேன்? பாவம், அவளுக்கு குறைப்பிரசவம். போட்டாங்கிறா பாரு. அவ எப்படிடா போவா? நீ தானே கொன்ன. செய்யறதும் செஞ்சுட்டு தப்பிக்க பாக்குறியா? ஜூலி, இந்த பாரு, டென்ஷன் ஆகாத. அவ போனாலும் அவ ஆத்மா எப்போ நம்ம கூட தானே இருக்கும். ஆத்மா? யாருக்கிட்ட அவனு ஆத்மா? அந்த புள்ளைய போய் கொலை பண்ணி வச்சிருக்கியடா. உனக்கு எப்படி மனசு வந்தது? எப்படி எப்படி வந்தது உனக்கு மனசு? உன்னை 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 ஜூலி, ஜூலி, நோ நோ. எனக்கு மங்கா வேணும். 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 உன்னை நான் நல்லவன் நினைச்சேன். ஆனா நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான். பொம்பளைங்க தான் அவளை இழத்தரமா போச்சு இல்லடா. உன்னை 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 நான் இங்க இருந்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். வேண்டாம், நான் போறேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நீ நினைச்சிட்டு இருக்க இங்க ஹாஸ்பிடல்ல இருந்து ஆம்புலன்ஸ் வந்துரும், அங்க ஊர்ல இருந்து உன் பொண்டாட்டியும் மத்தவங்களும் வந்துட்டு போறாங்கன்னு. யோ தென்காசி பாலகுமாரா, உன்னை தேடி இங்க யாரும் வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் யாருக்குமே தகவல் சொல்லல. நீ இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது, என்ன தவிர. இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் நான் ஒருத்தி மட்டும்தான். எல்லா போனுமே வேலை செய்து தெரியுமா? ரோடெல்லாம் கூட கிளியரா தான் இருக்கு. நம்பிட்டேல்ல? ரைட்டர் கம்முனாட்டி. இன்னொன்னு கூட தெரிஞ்சுக்கோ, என் புருஷன் ஒன்னும் சரிக்கு விழுந்து சாவல. நான் தான் கொன்னேன். 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 ஜூலி, என்ன இது? இரு இரு, அவசரப்படாத. ஜூலி, என்ன பண்ற? இது மங்கா கதாவசனம். தெரியுமே. கடைசி 50 எபிசோட்ஸ். கொளுத்து. ஜூலி, என்ன நீ? நான் சொன்னேன்ல, அது மங்கா கதாவசனம். அதுக்கு தான் சொல்றேன், இது இருக்க கூடாது. ஏன்? இதுல நீ மங்காவை சாடிச்சிருக்க. கொளுத்து.
ராத்திரி பகல உன் கற்பனையெல்லாம் கொட்டி நீ எழுதின கடைசி எபிசோட்ஸ். இது இப்போ உன் கையால எரிக்கணும். அந்த வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா பாலு, எனக்கு வேற வழி இல்லையா? முதல்ல இந்த வெர்ஷன் அழிக்கணும். என் மங்க சாகக்கூடாது. என்ன? ஒண்ணு இல்ல ஜூலி, நீ எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்க நினைச்சேன். சிரிப்பு வந்துருச்சு. என்ன குழந்தைத்தனம்? ஜூலி, ஜூலி இப்ப இது நடந்துட்டு இருக்கிற சீரியல் எழுத எழுத அப்பப்ப அனுப்பிச்சு வச்ச ஷூட்டிங் நடக்கும். ஹோட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி எபிசோட கூட ஃபேக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்பினேன். தேவையில்லாத இந்த காப்பி அடிச்சு என்ன சாதிக்க போறேன்? நீ எழுதின முதல் கதைக்கு நீ காப்பி எடுக்கல. எப்படியும் திரும்பி வரப்போகுதுன்னு நினைச்சேன். அதனாலதான் ஒரிஜினலா அனுப்பி வச்சேன். ஆனா அது அடுத்த வாரமே விகடன்ல முத்திர கதையா பிரசுரம் ஆயிடுச்சு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நீ எழுதுற எதுக்குமே காப்பி எடுக்கிறது இல்ல. நோ போட்டோஸ்டாட், நோ ஜெராக்ஸ், நோ ஃபேக்ஸ், நோ நத்திங். ஏன்னா நீ ரொம்ப பயங்கரமா ராசி பாக்குறவன். போன வருஷம் குமுதம், பொங்கல் மலர் பேட்டு கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்ல, உன் பழைய காரு, உன் கேஞ்சு போன பைய, எழுதுறதுக்கு நீ பெரிய மலையூர் வர்றது, அதே ரூமு, அதே ஹோட்டலு, இதெல்லாம் நீ ராசி பாக்குறதுனால தான். சென்டிமெண்ட், சென்டிமெண்ட், சென்டிமெண்ட். தென்காசி பாலகுமாரா, like most creative people, you are a sentimental idiot. You know that? Balu, I'm your number one fan here. I know each and every detail about you. ஜூலி, you are right. நான் ஒரு சென்டிமெண்டல் இடியட் தான். இதெல்லாம் ஒரிஜினல் தான், காப்பி எல்லாம் இல்லை. பட் ஜூலி, ஜூலி இதெல்லாம் என்னோட எழுத்து, என் குழந்தை மாதிரி. உன் கருத்துல சத்தியமா சொல்றேன், இதை நான் யாருகிட்டையும் காட்ட மாட்டேன். ஜூலி, இதை நானே வச்சுக்கிறேன். ப்ளீஸ். அப்படிங்கிற அது சரியா வராது. தப்பி தவிர அது யார் கண்ணிலாவது பட்டதுன்னு வை, அப்புறம் மாங்க செத்துட்ட மாதிரி ஆயிடும். ஐயோ, அது என்னால தாங்க முடியாது. ஜூலி, பேசிட்டு இருக்காத கொளுத்த. ஜூலி, ஜூலி, ஜூலி சீக்கிரம்.
என்ன டபாய்க்கிறியா? என்ன ஜூலி? இதான் உன் எழுத்தா? ஏ கச்சா முச்சா நீ ஏதோ கிளம்பி கடிச்சு தள்ளிருக்கேன். இதுல ஒரு சீன்ல கூட உன் முத்திரை இல்ல. இத பாரு, நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. உன்னோட நம்பர் 1 ரசிக. இது வரைக்கும் வந்த மங்கா கதை வசனம் பூரா என்னால தலைக்கீழ சொல்ல முடியும். எல்லாம் இங்க இருக்கு. அதோட ஒரு சின்ன சாயல் கூட இதுல இல்ல. ஜூலி, நான் மிஸ்டர் தென்காசி பாலகுமாரன், இவ எங்க கண்டுபிடிக்க போறான்னு நினைச்சா அந்த எண்ணத்தை இப்பவே விட்டுரு. நீ உபயோகப்படுத்துற வார்த்தைகள் என்ன, வசன அமைப்பு என்ன, எங்க கமா போடுவ, எங்க ஃபுல் ஸ்டாப் வைப்ப, எங்க விலாவரியா சொல்லுவ, எங்க சொல்லாமலேயே உடுவ, எல்லாம் எனக்கு அத்திப்படி. சோ மனசு வச்சு ஒழுங்கா எழுது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். ஓகே? பாலு, பாலு, பாவம் நீ நாள் கணக்க இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஏ ரூம்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? ஓ ரூம்? சும்மா சொல்லக்கூடாது, நல்லதான் நடிக்கிறேன். என்ன சொல்ற? என் குட்டி டெட்டி பேரை எப்பவுமே அதோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் உட்கார வைப்பேன். குட்டி டெட்டி பேரா? ஆமா, குட்டி டெட்டி பேர் தான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அம்மா காரி கிட்ட கோச்சிட்ட மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கு. நாடாது ஏன் ரூம்குள்ள யார் வந்திருக்க முடியும்? கன்ஃபியூஸ் ஆயிட்டு. அப்புறம் பாரு, கர்த்தர் செய்ய நேத்து இது கிடைச்சது. இதானே உன் மாத்து சாவி? என்ன ஜூலி, நீ ஒரு ஏர்பின்ன காமிச்சு மாத்து சாவி அது இதுன்னுட்டு நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்க என்ன தேடுற பாலு? இதையா? ஏப்பா, இது என் சமையல் கட்டுல இருக்க வேண்டிய கத்தி. உன் பெட் கடையில தேடுறியே, எப்படி? ஜூலி, அது தெரிக்க நன்றி கட்ட மனுஷா. எங்கேயோ அனாதையா கடந்து செத்துருக்க வேண்டிய உன்னை என் வீட்டுல கொண்டு வந்து வச்சு உனக்கு வைத்தியம் பண்ண பாரு. எனக்கு இது வேணும். முட்டாளாக்கிட்ட 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 இல்லடா. ராத்திரி பூரா யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா இப்ப விடியறப்பதான் ஒரு விஷயம் தெளிவாச்சு. ஒண்ணு இல்ல, உனக்கு கொஞ்சம் டைம் வேணும். Too many things happen too fast for you. என் மனசுல இருக்கிற ஆசை, பாசம், காதல், கரிசனை, இதுல எதையுமே பாவம் நீ சரியா புரிஞ்சுக்கல. சோ பாலு, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் நான் உனக்கு கொடுக்கணும். அதானே நியாயம்? இந்த மாதிரி விஷயங்கள்ல அவசரப்படுத்துறது தப்பில்ல. இந்த கோலார் தங்க சுரங்கம் இல்ல, கேள்விப்பட்டிருப்பியே? அங்க வேலை செய்யற கொத்தடுமைங்க தப்பிக்க நினைச்சா அந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணுவானா தெரியுமா? ஜூலி, ஜூலி, நோ நோ ப்ளீஸ். கொல்லல மாட்டானுங்க அவனுங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்குன்னு தனியா ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருந்தானுங்க. அது பேர் கூட நல்லா இருக்கும், முட்டி தட்டல். ஜூலி, இந்த பாரு, நான் செத்து பொழைச்சிருக்கேன். நீ தானே என்ன காப்பாத்துன. இப்ப போய் வேண்டாம் ப்ளீஸ். நோ ஜூலி, நோ. ஒண்ணு ஆதியா, சும்மா லேசா 2 தட்டு ஒரே செகண்ட்ல முடிச்சிடும். ஒண்ணு ஆதி. ஜூலி, ஜூலி ப்ளீஸ், நோ நோ.